வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெட்டை புலவர்கள் எழுதின தனிப்பாடல் திரட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரெட்டை புலவர்கள்ன்றவங்க ரொம்ப பிரபலமான புலவர்கள். இதில் ஒருத்தருக்கு கண் பார்வை இல்லை, இன்னொருத்தருக்கு கால்கள் இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. கண் பார்வை இல்லாதவர் கால் இல்லாத புலவர் அவருடைய தோள் மேலே தூக்கிக்கிட்டு போவார். கால் இல்லாத புலவர் கண் தெரியாதவருக்கு வழியை காட்டிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போவார். இவர் அதே மாதிரி தான் போவாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ஒரு இடத்துக்கும் போயிட்டுருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கண் பார்வை இல்லாத புலவர் ஆற்றுல துணியை துவைச்சிட்ருக்காரு. கால் ஊனமுற்ற புலவர் ஆற்றோட கரையில் இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, துவைச்சி வச்ச துணியை ஆற்று நீர் அடிச்சுக்கிட்டு போகுது. இப்போ கண் பார்வை தெரியாதனால கண் பார்வை இல்லாத புலவருக்கு அது தெரியாமல் அவர் பாட்டுக்கு இன்னொரு துணியை எடுத்து அவர் துவைச்சிட்ருக்காரு. இப்போ ஆற்றுல போகிற துணியை எடுக்கிறதுக்கு இந்த கால் ஊனமுள்ள ஒரு புலவராலையும் முடியல. அதனால் அவர் பாட்டிலேயே அவர் சொல்கிறாரு, அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ. அதாவது அந்த கந்தல் துணி அது ஏற்கனவே துவைச்சி கிழிஞ்சு போயிருக்கு. அதை மீண்டும் அடித்து துவைச்சா அது நம்மளை விட்டு ஓடி போயிடாதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த அடிகளை வச்சுக்கிட்டு இவர் பாடினதை வச்சு கண் பார்வை இல்லாதவருக்கு புரிஞ்சிடுச்சு, ஓ துணி ஆற்று தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சுன்னு. உடனே அவருக்கு பதில் சொல்கிறாரு, இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. அதாவது இந்த துணி கலிங்கம் இருக்கு, இன்னொரு துணிக்கு கலிங்கம்னு ஒரு பேரும் இருக்குது. இந்த துணி போனால் என்ன, நமக்கு துணியாக தான் கடவுள் சொக்கநாதர் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெண்பாவிலேயே அந்த பாடலை முடிக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுறதோடு இல்லாமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.